வக்ஃப் போர்டுடைய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள். வக்ஃப் போர்டே வந்து அரசுக்கு கீழே தான் இருக்குது. சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வக்ஃப் போர்டே இருக்குது. எப்படி வந்து இந்து அறநிலைத்துறை இருக்குதோ அதே போன்று தான் வக்ஃப் போர்டும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அரசு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது தனியார் யாரும் பயன்படுத்தலை. எப்படி நீ குழப்புறாங்கன்னா, வக்ஃப் இடத்தை வந்து தனியார் பயன்படுத்துது எப்படின்னா, 2 விதமாக வக்ஃப் செய்த விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று, இப்போ நான் ஒரு சொத்தை வந்து தானம் பண்ணுறேன்னா முழுமையாக நான் கொடுத்துட்டு இருந்துடுவேன், ஒரு வகை. இன்னொரு வகை என்பது, நான் வக்ஃப் செய்கிறேன் ஆனால் நானே நிர்வாகம் பண்ணுறேன். உதாரணமாக, நான் அதில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறேன், இல்லை வந்து ஒரு கல்விக்கூடம் கட்டுறேன், அதை நிர்வாகம் பண்ணுறேன். அப்படியும் செய்யலாம். ஆனால் அதை என்னுடைய சந்ததிகள் விற்க முடியாது, என்னுடைய சந்ததிகள் உரிமை கொண்டாட முடியாது. அது பொதுமக்களுக்கான தானம் செய்யப்பட்ட இடம். நான் நிர்வாகம் மட்டும்தான் பண்ண முடியும். இப்படி நிர்வாகம் பண்ணுவதை எல்லோரும் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வக்ஃப் படத்தை நிர்வாகம் பண்ணுறார், அவர் தாத்தா கொடுத்துருப்பார், அவருக்கு முன்னாடி உள்ள தாத்தா அதை கொடுத்துருப்பார். வழி வழியாக நிர்வாகம் செய்வார்கள்.